சுல்லாவை சார்ந்த அபூ சுஹைல் அவர்களை கோபத்தை விழுங்குவோர் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். கால இன்னக லன் தஸ்ததிஅ மஅய ஸப்ரா. அகிலத்தை படைத்து அழகிய முறையில் பரிபாலிக்கக்கூடிய அகில வல்லோனுக்கு புகழனைத்தும் அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்றும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்னைக்கு காலத்தில் இந்த ஜெயிலில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டோம்னா, ஒரு இன்டர்வியூ மாதிரி போய் நம்ம எடுத்தோம்னா, ஏன் நீங்கள் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு கொலை செஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டலாம் போய் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி கொலை செஞ்சீங்க, ஏன் இந்த மாதிரி கொலை முயற்சி செஞ்சீங்கன்னு கேட்டால் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காரணம் தான் கோபம். ஒரு கோபத்தில் செஞ்சுட்டேன், ஒரு கோபத்தில் நான் இப்படி பண்ணிட்டேன், ஒரு கோபத்தில் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மொத்தமாக சீரழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் இந்த கோபங்கிறது. அந்த கோபத்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே நாசமாக போகுதுன்னா அந்த கோபங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கெட்ட விஷயமா இருக்கும். இந்த கோபத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, ஒரு தடவை ஒரு சஹாபி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, அவ்ஸினி யா ரசூலல்லாஹ் அப்படின்றாங்க. அப்போது அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, லா தகலப், கோவப்படாதீங்கன்னாங்க. ரெண்டாவது முறை போய் கேட்குறாங்க, அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத் செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது, அப்போவும் ரசூலுல்லாஹ் ரெண்டாவது தடவை வேற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போவும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, லா தகலப், கோவப்படாதீங்க அப்படின்றாங்க. திரும்பவும் அந்த சஹாபி மூணாவது முறை போய் கேட்குறாங்க, அவ்ஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத் செய்யுங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்கும்போது, மூணாவது முறை ஏதாவது முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போவும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, லா தகலப், கோவப்படாதீங்க. என்ன சொன்னாங்க? லா தகலப், கோவப்படாதீங்கன்னாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்கிறான், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் சந்திக்கிறாங்க. அவங்கள சந்தித்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய பையனுடைய கல்வியை கற்றுக்கிறதுக்காக உங்கள் கூட ஒரு பயணம் வரலாமான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், எங்கூட எங்களை பயணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னாங்களாம், அந்தளவுக்கு நீங்கள் சக்தி பெறலான்னாங்களாம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நான் அந்த சக்தியை பெற்றிருக்கேன், உங்கள் கூட என்னால் பயணிக்க முடியும்னு சொல்லும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனோடு கூப்பிட்டு போகிறாங்க. என்னென்னா, நான் இந்த பயணத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை நானாக உங்கள்கிட்ட சொல்கிற வரைக்குமே நீங்கள் அதை பற்றி எங்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேர் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு கடலை தாண்டி போகிறதுக்காக ஒரு கப்பலில் ஏறுறாங்க. அந்த கப்பலில் ஏறி பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு அந்த கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டுறாங்க. நல்லா இருக்கக்கூடிய கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டதும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நல்லா இருக்கக்கூடிய இந்த கப்பலை ஓட்ட போட்டு இந்த மக்களை எல்லாம் முழுகடிக்க பார்க்குறீங்களா, இவ்வளோ ஆபத்தானவங்களா இருக்கீங்களேன்னு கேட்கும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால அலம் அக்குல் இன்னக லன் தஸ்ததிஅ மஅய ஸப்ரா, நான் அப்போவே சொன்னேன்ல உங்களால் என் கூட பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி இனிமேல் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன், நான் அதை பொறுமையாக இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நடைப்பயணம் போகிறாங்க. போகக்கூடிய வழியில் ஒரு சிறுவர் ஒருத்தர் விளாண்டுருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு வாளால் ஒரே போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளதுமே இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் அந்த சின்ன பையனை கொன்னீங்க, அவன் என்ன தப்புமே பண்ணாமல் நீங்கள் எதுக்கு அவனை கொன்னீங்க, நீங்கள் பாவி ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அலம் அக்குல் இன்னக லன் தஸ்ததிஅ மஅய ஸப்ரா, நான் அப்போவே சொன்னேன்ல உங்களால் என்னோட பொறுமையாக பயணிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், இனிமேல் பண்ணால் நம்ம இந்த பயணத்தை அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ மூணாவது ஒரு ஊருக்கு போகிறாங்க. அடுத்து ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் வந்துட்டு அவங்க போய் சாப்பாடு இந்த மாதிரி தண்ணி அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க.
மறுத்ததுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவத்தோடு திரும்ப வராங்க. வர்ற வழியில் ஒரு இடிஞ்ச ஒரு செவுரு இருக்குது. அந்த செவுத்தை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. அதை கட்டினதுமே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு திரும்ப கோவம் வந்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக இந்த செவத்தை கட்டுறீங்க, இந்த அநியாயக்கார மக்களுக்காக இந்த செவத்தை கட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது திரும்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால இன்னக்க அலம் கால அக்குல் இன்னக்க அலம் தஸ்ததி அல மல கால அலம் இன்னக்கலன் தஸ்ததி மாய சபரா அப்படின்றாங்க. அது கூட அதாவது நான் அப்போவே சொன்னேன்ல உங்களால் என் கூட பொறுமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதோட இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, இதுவே நம்ம பயணத்தை முடிக்கிறதுக்கான ஒரு காரணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விஷயத்தை அவங்க ஏன் பண்ணன்றது விளக்குறாங்க. அதை ஏன் பண்ணாங்கன்னா, முதல்ல அந்த கப்பல் ஓட்ட போட்டதுக்கு காரணம், அந்த கப்பல் வந்துட்டு ஒரு ஏழ்மையான கடலில் கூலி வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரர்களுடைய இது. அந்த கப்பலை போகிற வழியில் அந்த கடலில் ஒரு ராஜா வந்துட்டு நல்லா இருக்கக்கூடிய கப்பல்களை பார்த்தா அபகரிச்சு வச்சுக்குவானாம். அதனால் அவனுடைய அபகரிப்புக்கு அந்த கப்பல் ஆளாயிடக்கூடாதுன்றதுக்காக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலை சேதப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த குழந்தையை எதற்காக கொண்டாங்கன்னா, அந்த குழந்தையோட தாய் தந்தையினர்கள் சாலிகத்தானவங்க. ஆனால் இந்த குழந்தை பெருசாகி அவங்கள குஃப்ரின் பக்கம், அதாவது இணை வைப்பின் பக்கம் இழுத்துட்டு போயிடுவான், பாவத்தின் பக்கம் இழுத்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு, அதாவது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கக்கூடியவங்க. அதனால் அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த சிறுவனை முன்னாடியே கொண்டுட்டாங்க. மூணாவது, அந்த செவத்தை கட்டி கொடுத்ததுக்கு காரணம், அந்த ஊர் மக்கள் என்னதான் அநியாயக்காரர்களாக இருந்தாலுமே அந்த இடத்துல 2 எத்தீமான மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய தாய் தந்தையினர்களும் சாலியத்தானவங்க தான். அவங்க அந்த செவத்துக்கு கீழே அவங்களுக்காக புதையலை விட்டுட்டு போயிருக்காங்க, செல்வங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த செல்வங்களை காலப்போக்கில் அப்படியே அந்த செவர் இருந்துச்சுன்னா இந்த அநியாயக்காரர்களான மக்கள்லாம் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி அந்த செவத்தை கட்டி விட்டு இதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த செல்வம் போது எதிர்காலத்தில் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இல்மை கற்றுக்கிறதுக்காக தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபப்பட்டதால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருக்கக்கூடிய முழுமையான இல்மை அவங்களால கற்றுக்க முடியல. அதனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருக்கிற முழுமையான இல்மை கற்றுக்க முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி தான் நம்மளும் உஸ்தாதுமார்கள் திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மதரசா விட்டு டிசி வாங்கிட்டு வெளியே போகிறது, இந்த மாதிரி போனால் இந்த ஆலிமாகக்கூடிய அந்தஸ்தை இழக்கிறோம், நல்ல இல்முகளை கற்றுக்கிறத விட்டு விலகி போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மதரசாங்கிறது, இந்த ஆலிமுக்காக படிக்கிறதுங்கிறது சொர்க்கத்திற்கு எளிதாக போகக்கூடிய ஒரு வழி. அந்த வழியவே நம்ம இழக்கும்போது சொர்க்கத்துக்கு போகிற வாய்ப்பே இழக்கிறதா தான் அதோடைய அர்த்தம் வரும். ஆக அன்பானவர்களே, இனி வரக்கூடிய காலத்தில் கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 2வது சூறாவை சார்ந்த மாபெரும் பேச்சாளர் VM முகமது அஸ்ரார் அவர்களை மனதை வென்ற மாமனிதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிற்கு பேச வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். புகழும் பரிசும் உலகத்தை படித்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கு எல்லாம் உரித்தாகட்டுமாக. உயிரினும் உயிரான உயிரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிச்சுற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சவாதாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸ் அமைந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. எனக்கு இந்த இதில் குறிக்கப்பட்ட தலைப்பு மனதை வென்ற மாமனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாய் பிறந்து அந்தஸ்தாய் வளர்ந்தவர், பள்ளி சென்று படிக்காமல் பண்பாளராய் திகழ்ந்தவர், 6ஆம் நூற்றாண்டிலேயே விதையை மனம் முடித்த சீர்திருத்தவாதி, இருள் சூழ்ந்த குகையிலே ஒளிமிக்க வேதம் வழங்க பெற்றவர், ஒன்றே குலம் ஒன்றே இறைவன் என்ற ஒருங்கியை உரைத்தவர், கிளர்ச்சி இல்லாமல் சீர்திருத்த புரட்சியும் செய்தவர், அடிமைத்தனத்தையும் மூடநம்பிக்கையும் தகர்த்தி எறிந்தவர், அறத்தை போதித்தால் அடி உதவிகள் வாங்கியவர், நன்மைகளை விதைத்து தீமைகளை கையெடுத்தவர், நன்மையை சொன்னதால் நாடு துறந்தவர், அரியானை ஏறினாலும் மன்னிப்பை கையாண்டவர், சிம்மாசனம் அமைக்காமல் மக்களோடு அமர்ந்த மன்னர்,
அரண்மனை இல்லாமல் ஆட்சி செய்த பேரரசர். அரசின் சொத்தில் ஊதியம் மீது பெறாத ஆட்சியாளர். வறுமையில் நாடினாலும் நாட்டை செழிப்பில் வைத்த ஜனாதிபதி. சீடர்கள் இல்லாமல் தோழர்களை கொண்ட ஆன்மீகவாதி. என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே தலைவர். உலகிற்கு ஒளி கொடுத்து விளக்கேற்ற எண்ணெய் இல்லாமல் இருட்டில் மரணித்த சர்வலோக சர்க்கர்வாதி. உலகின் ஒட்டுமொத்த புரட்சிகளும் வியந்து போற்றும் வரலாற்று நாயகர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 6வது சூறாவை சார்ந்த எஸ்ரத்துல் ரஹ்மான் அவர்களை பணிவு ஒரு உயர்வு என்ற தலைப்பின் கீழ் பேச அழைக்கின்றோம். أبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் அரசாட்சி தனதாக்கி தன் சாட்சி நபியாக்கி எல்லாம் உள்ள அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் காதலிக்க தகுந்த காதலர் காமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த நல்லதோறும் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் என்று பார்த்தால் அது பணிவு. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் சதகா செய்தால் அவனுடைய செல்வத்திலிருந்து எதுவும் குறையாது. ஒருவரை மன்னித்து விட்டால் அவருடைய அந்தஸ்து குறைந்து விடாது. அதே போன்று ஒருவர் பணிவாக நடந்தால் அல்லாஹு தஆலா அவரை உயர்த்தாமல் விடமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று பார்க்கும் பொழுது பணிவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் காஃபிர்களாக இருக்கட்டும், முஷ்ரிக்கீன்கள் யாராக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவாக நடந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தினான். பார்க்கிறவங்களாம் மரியாதை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வரும்போது சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தாங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அவங்க பணிவாக நடந்து பழகுனாங்க. அவங்க உணவுலையும் சரி, எதுவாக இருந்தாலும் கீழே விழுந்தால் கூட யாரும் இருக்காங்கன்ற ஒரு இது இருக்காது. பணிவாக உணவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு பணிவு இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். இதுவே ஒருவர் பணிவாக நடந்து கொண்டே இருக்கிறார், ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு அசிங்கம் ஏற்படும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் யாராலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை தோற்கடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒட்டகம் அவர்கள் தோற்கடிக்க நினைத்ததும் இல்லை. ஆனால் ஒரு காட்டரபி அவர்களுடைய பெண் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒட்டகத்தை தோற்கடித்தார். இதை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லாரையும் அல்லாஹு தஆலா
கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள குறைச்சி மதிப்பித்து பார்ப்பான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லியும் அந்த ஒரு பெண் ஒட்டகம் எப்படி தோற்கடிச்சிச்சோ, அல்லாஹு தஆலா எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள கீழ் பணிய வச்சு பார்ப்பான். என்னதான் இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகளை நாம் பொருந்தி கொண்டு பணிவாக நடந்து செல்வதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா கிருபை செய்வனாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 3வது சூறாவை சார்ந்த எம் சையது உமர் அவர்களை தொழுகையை கடைபிடிப்போம் என்ற தலைப்பில் கீழ் பேசுவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொண்டான் நின்றவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா தம் திருமறையாம் குர்ஆனிலே இவ்வாறு கூறுவான்: அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுகள் என்பதாக அல்லாஹ் தஆலா தம் திருமறையாம் குர்ஆனிலே கூறுவான். அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட இடங்களிலே இவ்வாறு கூறுகின்றான். அகீமுஸ் ஸலாத், அகீமுஸ் ஸலாத் என்பதாக பல்வேறுபட்ட இடங்களிலே கூறுகிறான் என்று சொன்னால், நாம் தொழுகையை எவ்வாறு நாம் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தொழுகை எவ்வாறு கடைபிடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கால்கள் வீங்கும் அளவு நின்று தொழுதார்கள். அப்போ நாம் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு 10 நிமிஷம் நம்மளால் தொழுவ முடியலை. ஒரு 10 நிமிஷம் 2 ரக்காயத்தை நாம் தொழுதுட்டோம்னா ரொம்ப பெரிய சாதனை படித்த மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கால்கள் வீண்டுமள நின்று தொழுதார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டுறாங்க. பின்னாடி சஹாபாக்கள்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காயத்தில் சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க. அதுவே 2.25 ஜுஸ். அதை ஓதிட்டாங்க. ஓதிட்டு தொடர்ந்து ஆல இம்ரான் சூரா ஓதுறாங்க. பிறகு சூரத்து நிசாவையும் ஓதுறாங்க. பின்னாடி இருக்க சஹாபாக்கள்லாம் பார்த்தாங்க, என்னடா இவ்வளோ நேரம் தொழு வைக்காங்க அப்படின்ட்டு. சில சஹாபாக்கள்லாம் அப்படி தக்பீர் அவுத்துட்டு போயிட்டாங்க. பிறகு அப்படி தொழுதுறாங்க. பிறகு ருக்குவுக்கு போகிறாங்க. ருக்குவிலையும் எப்படி இந்த 3 சூறா ஓதுனாங்களோ அதே அளவு ருக்குவிலையும் இருக்கிறாங்க. பிறகு ருக்குவிலேருந்து எஞ்சிக்கிறாங்க, சஜிதா போகிறாங்க. சஜிதாலையும் அவர்கள் அதே அளவுக்கு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் நினச்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சா, அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகையை பேணினார்கள். இப்போ அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொழுகையை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை என்பது சுவனத்தினுடைய சாவி. நாம் தொழுகையை சரியான முறையில் பின்பற்றினோமே ஆனால் நம்மளுக்கு சுவனம் கிடைத்துவிடும், சுவனம் ஈஸியாக கிடைத்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் தொழுகையை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் நல்லா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை காட்டுவோம் என்ற தலைப்பின் கீழ் 5வது தரவை சார்ந்த எம் பயாஸ்கான் அவர்களை அப்பொழுது பேச அழைக்கின்றோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin wa alihi wa ashabihi wa ahli baitihi ajma'in. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم صدق الله العلي العليم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يا علي لا تتبع நல்லுரத்தன் நல்லுரத் ஃபைனலகல் ஊலா வலைசலகல் ஆகிரா சதக்க ரசூலும் நபியுல் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே உரித்தான அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், முக்கியமாக நம்மை ஈன்றெடுத்தவர்களை நம்மை சார்ந்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி இந்த மஜ்லிஸில் ஒன்று கொண்டிருக்கிறானோ அதை போன்று நாளை மறுமையில் சுவனத்தில் மட்டுமல்லாமல் நம்முடைய சர்தாரையார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு உம்மத்தே முஹம்மதியாவில் நம்மளெல்லாம் பறக்கச் செய்தான். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்த அனைத்தையும் பின்பற்றச் செய்தான். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், யா அலி லா தத்தபிஉ நல்லரத்தன் நல்லர், உங்களுடைய பார்வையை நீங்கள் தொடர்ச்சியாக்காதீர்கள். ஃபைன்னலகல் ஊலா, உங்கள் முதல் பார்வை என்பது உங்களுடைய பார்வை, வலைஸலகல் ஆகிரா, இரண்டாவது பார்வை உங்களது அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பார்வையை நீங்கள் தொடர்ச்சியாக்காதீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கும் பார்வை ஒரு பெண்ணின் மீது இருக்கக்கூடிய பார்வை நீங்கள் தொடர்ச்சியாக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற முதல் பார்வை வந்து உங்களுடைய பார்வை, இரண்டாவது பார்வை உங்களுடைய பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால், இரண்டாவது பார்வை யாரோடதுன்னு சொன்னால் ஷைத்தானுடைய பார்வை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு பார்வையில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம்தான் கடைசியில் மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஒரு பார்வையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எவ்வளவோ நடந்து கடைசியில் திருமணம், அடுத்த தலாக்கோட முடியுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்லிவிட்டான், குலில் முக்மினீன யுகுல்லு மின் அபசாரிஹிம் என்று சொல்லிவிட்டான். அதுக்கப்புறம் எல்லா ஒரு விஷயத்தையும் ஒரு சினா இருக்கிறது. நீ கையாலையும் சினா செய்யலாம், உன்னுடைய வாயாலையும் சினா செய்யலாம், உன் காதாலையும் சினா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்னல் சினால் ஐனி கண்ணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாலையும் சினா இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இக்காலகட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவோ மனிதர்கள் ஒரு பார்வையை கொண்டு, ஒரு பார்க்கும் பார்வையிலேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அக்காலத்தில் ஒரு மனிதர், ஒரு சஹாபி, ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு அருமையான சஹாபி அவர்கள். அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த சஹாபி வந்து ஒரு டைம் வந்து தெருவில் நிற்கிறாங்க. அப்போ பலமான காற்று. அந்த காற்றின் மூலியமாக ஒரு பெண்மணி குளித்து கொண்ட அறையிலிருந்து பெற நீங்கிருச்சு.
அப்போ அந்த ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்களே அந்த சஹாபி வந்து பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் அதை பார்த்துட்டாங்க. அப்போ அந்த சஹாபி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அழுதுகிட்டே போயிடுறாங்க. நான் பாவம் செஞ்சு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அழுதுகிட்டே அந்த மலைக்கு போயிடுறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களோட ஒருத்தவர் அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து நீங்கள் ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் அவர்களை கூட்டுவாங்க அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹுவிட்ட கட்டளையிடுறாங்க. அதே போல் உமர் ரலியல்லாஹு அவர்களும் தேடி செல்கிறாங்க. அந்த மலைக்கு செல்கிறாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே சென்று அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய வியாபாரிகிட்ட கேட்குறாங்க, இப்படி நீங்கள் ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் இப்படி ஒருத்தவரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆடு மேய்க்கிற சொல்கிறாரு, அவர் அந்த மலையில் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மானை வந்து எப்படி அழுதாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அழுது கண்ணீர் கண்ணில் இருக்க கண்ணீர் போய் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதளவுக்கு அந்த ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மலையில் இருக்க பாறை இருக்குது தெரியுமா, அந்த பாறையில் வெயில் பட்டு அந்த சூடாகிட்டு இருக்கப்ப அந்த பாறையில் கன்னத்தில் வச்சு எங்களோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று பாவம் நம்பி கேட்டிருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ அந்த ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் அவர்கள் ரசூலுல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன் ரசூலுல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க கீழே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு வச்சு அந்த ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தோலுக்கும் என்னுடைய நரம்புக்கும் இடையில எறும்பு ஊற மாதிரி இருக்கே ரசூலுல்லாஹ் இப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு ஸஅலபா பின் அப்துர் ரஹ்மான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் படுத்துறாங்க, மரணிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஜனாசா தொழுகைக்கு எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து ஏகப்பட்ட மலக்குமார்களை அந்த ஜனாசா தொழுகைக்கு இறக்குறான். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் புலம்புறாங்க, இங்கே நெருக்கமாக இருக்கிறது இப்படி புலம்புறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது என்று தான் தெரியுது. ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் பார்வையை தாழ்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ, உங்களுடைய முதல் பார்வை உங்களுடையது, இரண்டாவது பார்வை உங்களுடையது அல்ல, சைத்தானுடைய பார்வை எப்படி சொன்னார்களோ அதை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என் உரைக்கு திருடுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 2வது குரானை சார்ந்த என் முகமது பயாசுமி அவர்களை ரசூலுல்லாஹ்வுடைய திருவிழா விழாவை என்ற தலைப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மறுமையின் அஞ்சுதல். குறைஷிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் பற்றி சொல்கிறார்கள், நாளை மறுமைக்கு தயாராகும் போது மக்கள் அனைவரும் வரும்போது நீங்கள் உங்களோட பிறகு பின்பு உலகத்தின் சுமைகளை சுமந்து சென்றால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நான் எந்த ஒரு விஷயமும் சொன்னால் அது பயனளிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த இறுதி பேருரை இந்த இடத்திலே மக்களே நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். இந்த இடத்திலே நான் இப்போ சந்திக்கிறோம், அடுத்த ஆண்டு சந்திப்போமா என்று தெரியாது. அல்லாஹ் தஆலா மட்டும்தான் தெரியும். இதனுடன் இன்னும் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 4வது குரானை சார்ந்த பிஎன் முஹம்மது அவர்களை இணையமைப்பு பேசுவதாக அறிவிக்கிறேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू।
الحمد لله رب العالمين وعاقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وعميرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா அன்பரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் பின்படுத்தி வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சஅதாக்கள் அவுலியாக்கள் மேலும் மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹ். சிறுக்கு இணை வைத்தல் சிறுக்கு என்றால் ஏக இறைவன் அல்லாஹ் தஆலாவை இணை வைப்பது. உதாரணத்துக்கு ஒரு கற்களை அது செதுக்கி அதை ஒரு உருவப்படமாக்கி அதை ஒரு பெயரை வைத்து அல்லாஹ் தஆலா இணை வைத்து இதை கடவுள் சொல்லி இதான் இறைவன் இதை சொல்லி இவங்களுக்கு வணங்கி கொள்ளும்போது அதே மாதிரி ஆடு எல்லாம் அறுத்து அதை இருக்க ரத்தத்தை எடுத்து அந்த சிலையை தடவுறாங்க, சசிலா செய்ய என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யும்போது அதுகிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு இது பண்ணி கொடு, எனக்கு அது பண்ணி கொடு. அது எது ஒன்றுமே பிரோஜனமே இல்லை. அது நன்மை தரு செய்கிறாங்க, நன்மை கிடையாது. அது எல்லாம் அனைத்து பாவத்தை தான் தரும். அதே உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன், ஒரு செவுறு இருக்குது, ஒரு செங்கல் கட்டின செவுறு, அந்த செவுறுத்துக்கிட்டு போய் நின்று நீ பேசினா புரியுமா, இல்லை அது பேசினா பதில் சொல்லுமா? அதே மாதிரி தான் இதுவும் அன்பான சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி அப்போ ஏக இறைவன் ஆகிய அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கே ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் நீ ஒரு நேரம் இதே போன்று ஒரு கரங்களை உயர்த்தி நீ துவா செஞ்சு போட அல்லாஹ் தஆலா உடனே கபூல் செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். என் அடியான் கேட்டான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா துவாவை கபூல் செய்வான். அப்படிப்பட்ட இறைவன் இருக்கும்போது இன்ற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சிறுக்கான அது அதிகமாக இணைப்பாளர் தான் இருக்கிறார்கள். சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை பாதுகாப்பானாக. அதே மாதிரி சிறுக்கு என்பது பாவம் தான். ஆனால் இதுக்குன்னு பெரும்பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஹதீஸ் அது கபாயில் இஸ்ராஃபு பில்லாஹி வ உக்கூகுல் வாலிதைனி வ கத்லுன் நஃப்ஸ் வல் யமீனி வ குஸுப். பெரும்பாவம் என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைப்பதும், மேலும் உங்கள் பெற்றோர்களை நோயின செய்வதும், உயிரை கொள்வதும் பொய் சக்தி செய்வதும் என்று பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதைத்தான் பெரும்பாவம் என்று சொன்னார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, முதலாக ஒரு சீத்தை சொன்னாங்க. அது எது தெரியுமா? பெரும்பாவத்தை பற்றியும் அது இணை வைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இதை எவ்வளவு பாவம் இருக்கு, பெரும்பாவம் இருக்கு என்று நம்ம நினச்சி பார்க்கணும் அன்பான மாணவர்களே. மேலும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லாஹ் யஃபிரு அன் யுஷ்ரிக பில்லாஹி வ யஃபிரு அன் ذلك லிமன் யஷா. நிச்சயமா அல்லாஹ் அவனுக்கு இணைப்பாளர் மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அது மேலும் அவனுக்கு யாரை நாடுகிறாரோ சிறுக்கல்லாத மட்டும் மன்னிக்கிறான். என்ன சொல்றான்னா, அல்லாஹ் தஆலா சிறுக்கு வைக்க மட்டும் மன்னிக்கவே மாட்டானாமா. ஆனால் அது இல்லாத யார் பாவம் செஞ்சால் கூட அல்லாஹ் மன்னிச்சிடான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது இந்த உலகத்தில் விபச்சாரம், மது, கொள்ளை, இது பெரும் பாவம் செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை, ஒரு பாவ மன்னிப்பு மட்டும் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் தஆலா கூறியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சிறுக்கு இணை வைப்பு தான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த பாவத்தை மட்டும், பெரும்பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பான மாணவர்களே, நம்ம சிந்திக்க வேண்டும். பாருங்க, எப்படி அல்லாஹ் தஆலா இதை பற்றி நமக்கு சொல்லுகிறான். அதனால்தான் அல்லாஹ்வும் ரசூலும் இந்த விஷயத்தை பற்றி கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவன் ஒருவன் தான் இறைவன். அவனை அல்லாத வேறு இறைவன் யாரும் இல்லை. எனவே வரக்கூடிய காலத்தில் சிறுக்கு இருந்து அல்லாஹ் தஆலா உங்களையும் பாதுகாப்பானாக. எதை கேட்டோமோ கேட்டால் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வார்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அடுத்தபடியாக 5வது குரானை சார்ந்த ஆசிரியர் அவர்களை ஆவியில் பெருக்கும் குறித்த தலைப்புகளை பேசுவதற்காக إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم إن الله مع الصابرين وقال نبينا صلى الله عليه وسلم من صمت نجا சதக ரசூல் நபில் கரீம். பேருலகை படைத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழும் அனைத்து உண்டாக்குமாக வான்மறையை வகுத்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சை கொண்ட நம் நபிகளுக்கே சாந்திகளாம். கண்ணியத்துக்கு உரித்தானவர்களே, இந்த காலகட்டத்திலே அதிகமான பேச்சுகள் வெளிவருவதனால், அதிகமான சொற்கள் வெளிவருவதனால் எவ்வளவோ சண்டைகள் சமாச்சாரங்கள்லாம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் நாவால் அறுவடை செய்தால் மக்கள் எல்லாம் நரக நெருப்பில் தள்ளுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகாக எச்சரித்து காட்டினார்கள். ஒரு பேச்சுடைய பத்தினித்தனம் என்னவென்று சொன்னால், நம்ம ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு என்ன பத்தினித்தனம் என்று சொன்னால் மௌனமாக இருப்பதனால் அவருக்கு ஒரு பத்தினித்தனம். நீங்கள் இறைநேசராக ஆக வேண்டுமா, அல்லாஹ்வுடைய தொடர்பாக வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நாளைக்கு மறுமை நாளில் அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்க வேண்டுமா, மௌனமாக இருங்கள் என்று பெரியோர்களாம் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பவனும், உங்களில் அதிகமாக தீங்கான வார்த்தையை கொண்டு பேசியிருப்பவனும், உங்களில் அதிகமானவர் தேவையில்லாத பேச்சு பேசிக் கொண்டிருப்பவனும், உங்களில் அதிகமானவர் தற்பெருமை கொண்டு பேசிக் கொண்டிருப்பவனும் நாளை என்னுடன் மறுமை நாளில் என்னிடம் இருந்து அவர் வெகு தூரமாகத்தான் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஆக அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்கின்றார்கள், இறைவன் மீதும் கியாமத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதே பேசுவீராக, இல்லாட்டி மௌனமாக இருப்பீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒழுக்கம் சொல்லித்தாங்க யார ரசூலல்லாஹ் என்று ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது, அதிக நேரம் நீங்கள் மௌனமாக இருப்பீராக, அது ஷைத்தானை விட்டு தூரமாக்கிவிடும், மார்க்க விஷயத்தில் அது உமக்கு உதவும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் பல கிதாபுகளில் வருகிறது, மண் சமத்த நஜா, எவர் ஒருவர் மௌனமாக இருக்கின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்தவரை, காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய நாவில் இருந்து வரக்கூடிய பேச்சுக்கள் பின்மை என்ன விளைவு செய்யும் என்று நாம் யோசித்து பேச வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அல்லவா, எவர் ஒருவர் 2 உதடுக்கு மத்தியில் உள்ள நாவையும் 2 தொடைக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானையும் பாதுகாக்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு போவதற்கு நான் பொறுப்பாகிறேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, நம் பேசக்கூடிய பேச்சுகளில் இருந்தான் இருக்கிறது, நம் வாயிலிருந்து வரக்கூடிய நம் நாவிலிருந்து வரக்கூடிய பேச்சுகள் மூலம் யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வே குர்ஆனில் பொய் சொல்ல வேண்டாம் சொல்கிறான். அதிகமாக அதாவது பொதுவாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பேசிக்கிட்டே இருக்கோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், இல்லை நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லுவோம், இல்லை எங்கேயுமே கேட்காத விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌனமாக இருப்பீராக என்று அழகாக சுட்டி காட்டுகின்றார்கள்.
வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹு தாலா நம்மளுடைய நாவிலிருந்து ஏதேனும் பேச்சு வந்தால் நல்ல விஷயங்களை தவிர வேறு எதுவும் கொடுத்துடாம பாதுகாப்பானாங்க. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக ஆதில் அவர்களை நேரத்தை கடைபிடிப்போம் என்ற தலைப்பிற்கு பேசுவதற்காக நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நான் இப்போது உங்கள் முன்னால் பேச வந்துள்ள தலைப்பு நேரத்தை கடைபிடிப்போம். நேரத்தை கடைபிடிப்போம் என்றால் நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், 50 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி என்றால் 50 வயது வருவதற்கு முன்னால் நாம் 5 வயதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் வேலை நேரம் வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய ஓய்வு நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிய வரும் விஷயம், இப்போ நமது ஓய்வு நேரத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்றைய உலக சூழ்நிலையில் நாம் கெட்ட விஷயங்களுக்கு நேரத்தை அதிகமாக வீணடிக்கின்றோம். ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். நாம் என்னென்ன விஷயங்களை நாம் செய்கின்றோமோ அதை நாளையில் அல்லாஹ் தஆலா மறுமையில் அந்த கேள்வி எழுப்பப்படுவான். நீ உன் உலகத்தில் எந்த அளவுக்கு பணத்தை செலவழித்தாய், எந்த அளவுக்கு உன் வாலிபத்தை செலவழித்தாய், உன்னுடைய நேரத்தை செலவழித்தாய் என்று நாளை மறுமையில் கேட்பான். அதற்காக உலகத்தில் நாம் ஒவ்வொரு நேரத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் கூறுவானாக. வாஹிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் கலிமத்துல் வாஹிதினுடைய மேம்படி புரட்சி நிறைவடைகிறது. வாஹிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி